ஹாய், பன்னீர் வச்சு ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 வெங்காயம், தக்காளி, ஒரு க்யூப் பன்னீர் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். பன்னீரை ஃபஸ்ட் நல்லா திருகி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் பட்டரும் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச 2 வெங்காயம், இப்போது ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், இப்போது 2 தக்காளி வச்சிருந்த 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போக வதக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு. இப்போது நான் ஃப்ரிட்ஜில் வச்ச ஃப்ரோசன் பொட்டேட்டோ சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். இப்போது சும்மா ஒரு சின்ன கப்பில் ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போது துருவலை பன்னீரை சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை மிக்சியில் அரைக்கிற வேலை எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.